நம்ம உலகத்துல சில மர்மங்களுக்கு காலமே கிடையாது. அதுல ஒண்ணுதான் பெருவோட பாலைவனத்துல கீறப்பட்டு இருக்கிற இந்த நாஸ்கா கோடுகள். அதாவது நீங்க தரையில நின்னு பாத்தீங்கன்னா இது வெறும் கோடுகளா தான் தெரியும். ஆனா வானத்துல இருந்து பார்க்கும்போது தான் இதோட உண்மையான பிரம்மாண்டமே புரியும். வாங்க அந்த ரகசியம் என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. இதுதான் நாஸ்கா புதிரோட மையமே. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு படத்தை வரையறீங்க, ஆனா அதை உங்களாலேயே முழுசா பார்க்க முடியாதுன்னா எப்படி அதை இவ்வளவு துல்லியமா வரைய முடியும்? இந்த ஒரு சவால அந்த காலத்து நாஸ்கா மக்கள் எப்படி சமாளிச்சாங்கங்கிறது தான் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. இப்போ நீங்க அந்த இடத்துல நிக்கிறதா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி தரையில ஒரு அகலமான பள்ளம் நீளமா போகுது. அவ்வளோதான். சுத்தி பார்த்தா வெறும் வறண்ட நிலம். எந்த உருவமும் தெரியாது, எந்த வடிவமும் புரியாது. ஒரு பெரிய ஓவியத்தோட ஒரு சின்ன புள்ளி மேல நீங்க நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க மேல போக போக மொத்த காட்சியுமே தலைகீழா மாறுது. தனித்தனியா தெரிஞ்ச அந்த கோடுகள்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு சிலந்தி, ஒரு குரங்கு, ஒரு ஹம்மிங் பேர்டுன்னு பிரம்மாண்டமான உருவங்களா மாறுது. தரை மட்டுமே கேன்வாஸா வச்சு வரையப்பட்ட ஒரு மாபெரும் ஓவியம் மாதிரி அது நம்ம கண்ணுக்கு தெரியும். சரி, அப்போ இந்த பிரம்மாண்டமான ஓவியங்களை வரைஞ்ச அந்த ஜீனியஸ்ங்க யாரு? இந்த மர்மத்தோட மூலத்தை தேடி நாம இப்போ நாஸ்கா நாகரிகத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாம். இந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் நாஸ்கா நாகரிகம். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற தெற்கு பெரு பகுதியில ரொம்பவே சவாலான ஒரு பாலைவன சூழல்ல வாழ்ந்த மக்கள் தான் இவங்க. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். இந்த ஓவியங்கள் எல்லாம் ஒரே நாள்ல உருவான அற்புதம் கிடையாது. கிட்டத்தட்ட 700 வருஷங்களா பல தலைமுறைகளோட கூட்டு உழைப்புல தான் இது உருவாகி இருக்கு. அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம். எந்த ட்ரோனும் இல்ல, எந்த நவீன டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல எப்படி இவ்வளவு பெரிய துல்லியமான வடிவங்களை அவங்களால உருவாக்க முடிஞ்சுது? ஒரு தொல்பொருள் ஆய்வாளரா அவங்களோட கட்டுமான நுட்பங்களை பார்த்தா நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. அவங்களோட மெத்தட் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு சிம்பிள், ஆனா அதுக்கு பின்னாடி பயங்கரமான பிளானிங் இருக்கு. முதல்ல என்ன வரையணுமோ அது ஒரு சின்ன அளவுல வரைஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மரக்குச்சிகளை முக்கியமான இடங்கள்ல நட்டு நீளமான கயிறுகளை பயன்படுத்தி அந்த சின்ன டிராயிங்க பல 100 மடங்கு பெருசாக்குறாங்க. அந்த கயிறுகள் தான் அவங்களுக்கு ஸ்கேல், நேர்கோடு வரையறதுக்கு வழிகாட்டி எல்லாமே. அப்புறம் பாலைவனத்தோட மேற்பரப்புல இருக்கிற அடர் சிவப்பு நிற கற்களை மட்டும் கவனமா அகற்றுவாங்க. உள்ள இருக்கிற வெளிர் நிற மணல் வெளியே தெரியும். இதுதான் இன்னைக்கு நாம பாக்குற அந்த பிரகாசமான கோடுகள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான திட்டமிடல். அவங்க என்னெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஹம்மிங் பேர்ட், குரங்கு, சிலந்தின்னு பல விலங்குகள், அப்புறம் கிலோமீட்டர் கணக்குல நீளமா போற நேர்கோடுகள்னு 100கணக்கான வடிவங்கள் இருக்கு. இதுல விண்வெளி வீரர்னு சொல்லப்படுற அந்த மனித உருவம் மாதிரி சில மர்மமான வடிவங்களும் அடங்கும். எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த புதிரோட அடுத்த ரொம்பவே முக்கியமான பகுதிக்கு வருவோம். ஏன் ஒரு நாகரிகம் எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு வேலையை செய்யணும்? வானத்திலிருந்து மட்டும் பார்க்கக்கூடிய இந்த வடிவங்களோட நோக்கம்தான் என்ன? ஏலியன்ஸ் வந்தாங்க, அவங்களுக்காக ஏர்போர்ட் கட்டினாங்கன்னு சொல்றது சுவாரஸ்யமா இருக்கலாம். ஆனா அதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல. உண்மையான காரணங்கள் அந்த மக்களோட வாழ்க்கை முறையோட சம்பந்தப்பட்டிருக்கு. அவங்க வாழ்ந்தது உலகத்திலேயே ரொம்ப வறண்ட ஒரு இடம். அங்க தண்ணீருங்கிறது தங்கம் மாதிரி. அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இத வெறும் படங்களா பார்க்கல. இதெல்லாம் மத சடங்குகளுக்கான பாதைகள்னு சொல்றாங்க. மக்கள் இந்த நீண்ட கோடுகள் மேல நடந்து தங்களோட கடவுள்கிட்ட மழைக்காகவும் நல்ல விவசாயத்துக்காகவும் வேண்டிக்கிட்டதா நம்பப்படுது. சில கோடுகள் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட திசையிலையும் இல்ல நிலத்தடி நீர் இருக்கிற இடங்களை நோக்கியும் அமைஞ்சிருக்கிறது இந்த கோட்பாடுகளுக்கு இன்னும் வலு சேர்க்குது. ஒரு விஷயத்த உருவாக்குறது ஒரு கலைனா அதை 2000 வருஷமா அழியாம காப்பாத்துறது எப்படி? இந்த கேள்விக்கான பதில் நாஸ்கா மக்கள் கிட்ட இல்ல, அவங்க வாழ்ந்த இயற்கையில தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட்ல தான் அசல் மேஜிக்கே இருக்கு. இந்த கோடுகளை இத்தனை வருஷமா பாதுகாத்தது மனிதர்கள் இல்ல, அந்த பாலைவனத்தோட காலநிலைய தான். இது உலகத்திலேயே ரொம்ப வறண்ட இடங்கள்ல ஒண்ணு. இங்க மழையே பெய்யாது, காத்தும் அதிகமா அடிக்காது. அதனால மண்ணரிப்புக்கு வாய்ப்பே இல்ல. இந்த தனித்துவமான சூழல் தான் இந்த மில்லிய கோடுகளை ஒரு கவசம் மாதிரி காலத்துக்கிட்ட இருந்து பாதுகாத்து வந்திருக்கு. ஆமா, 2000 வருஷம் சும்மா இல்ல, 2000க்கும் அதிகமான வருஷங்களா இயற்கையே இந்த மாபெரும் கலைக்கூடத்துக்கு ஒரு பாதுகாவலனா இருந்திருக்கு. இது மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான கூட்டணிய காட்டுது. நாஸ்கா நாகரிகம் மறைஞ்ச பல 100 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா அவங்களோட படைப்புகள் இன்னைக்கும் உலகத்துல இருக்கிற ஆராய்ச்சியாளர்களையும் சரி, பயணிகளையும் சரி ஒரு காந்தம் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்தது
ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். இந்த கோடுகள் பெருவோட நாஸ்கா பாலைவனத்துல இருக்கு. இத உருவாக்குனது நாஸ்கா நாகரிக மக்கள் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. இதோட நோக்கம் மத சடங்குகளா இருக்கலாம்னு நம்பப்படுது. இப்போ இது ஒரு உலக பாரம்பரிய சின்னம். கடைசியா நாஸ்கா கோடுகள் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. வெறும் கயிறுகளையும் மரக்குச்சிகளையும் வச்சு ஒரு நாகரிகம் பல தலைமுறைகள் தாண்டியும் நிக்கிற ஒரு செய்தியை உருவாக்கிட்டு போயிருக்கு. நம்ம கையில இருக்கிற இவ்ளோ டெக்னாலஜியை வச்சு நாம எதிர்காலத்துக்கு அப்படி என்ன செய்தியை விட்டுட்டு போக போறோம்? யோசிச்சு பாருங்க.